வெல்கம் டு அவர் நியூ யூடியூப் சேனல். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கு மேலே எப்படி நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஃபார்ம்ஸில் ஒரு சாதாரண ஒரு சராசரியான ஒரு எக்ஸாம் ஷீட்டு, எக்ஸாம் பேப்பரை எப்படி மேக் பண்ணுறது, அப்படி இல்லைனா கூகுள் ஃபார்ம்ஸில் இருக்க சில சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் ஃபார்ம்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக கூகுள் ஃபார்ம்ஸுக்குள்ளேயே கூட போய்க்கலாம். இப்போ நான் கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் வர ஒரு மெயின் லிங்க்கை இப்போ நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ்குள்ளே போயிடும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, பர்சனல் இருக்கும். இது பிஸ்னஸ்லாம் நமக்கு இப்போ பற்றிக்கு தேவையில்லை. இப்போ பர்சனல் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகிடும். உங்கள் ஜிமெயில் ஐடி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த ஜிமெயிலோட நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, சைன்இன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் கூட ஒரு 2-3 குவிஸ் மற்றும் எக்ஸாம் பேப்பர்லாம் சும்மா க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பிளாங்க்ன்னு இருக்கிறது கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நமக்கு ஒரு அன்டைட்டில்டு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நார்மலான ஒரு ஃபார்ம் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் மாதிரி மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்க்கு போயிடணும். செட்டிங்ஸுக்கு போயிட்டு இப்போ இங்கே குவிசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் மேக் திஸ் ஆஸ் அ குவிஸ், இது மறக்காமல் ஆன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களால் எக்ஸாம் பேப்பரை செய்ய முடியும். அப்புறம் இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இமெயில் கலெக்ஷன் நம்ம வேணும்னா நீங்கள் இது நார்மலாகவே எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே இமெயில் கலெக்ஷன் வேணான்னா நீங்கள் அது ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூகுள் ஃபார்ம்ஸில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி முடித்த உடனே இந்த மிஸ்டு கொஷின்ஸ், கரெக்ட் ஆன்சர்ஸ், அப்புறம் இந்த பாயிண்ட் வேல்யூ எவ்வளோ பாயிண்ட்ஸ் அதாவது எவ்வளோ மார்க் நீங்கள் அந்த கொஷின்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் அவங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க பார்க்கணுன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லை மிஸ்டு கொஷின்ஸ் மட்டும் அவங்க பார்க்கணும், கரெக்ட் ஆன்சர்ஸ்லாம் வேணான்னா அதை மட்டும் அன்டிக் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு இதுவும் வேணும்னா நீங்கள் இதையும் டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே பார்க்கக்கூடாது, எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கணும்னா எல்லாத்தையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். பாயிண்ட் வேல்யூஸ், இந்த கொஷினுக்கு எவ்வளோ மார்க் அது மட்டும் தெரிகிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் எனக்கு வேணும், அதனால் நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெசன்டேஷன் என்னொன்று இருக்கும். இது இங்கே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓன் யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டட் இப்படி தான் டிஃபால்ட்டாக வரும். நம்ம வேணுன்னா நம்ம ஓன் கூட நம்ம கன்ஃபர்மேஷன் மெசேஜ் சொல்லிக்கலாம். இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு லாஸ்ட்டில் அவங்க டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னே வரும். இப்போ ஜென்ரலில் கலெக்ட்ஸ் இமெயில்ஸ், உங்களுக்கு இமெயில் கலெக்ட் பண்ணலாம். ரெஸ்பாண்டன்ஸ் கேன் எடிட் ஆஃப்டர் சப்மிட், இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஒரு ஸ்கூல் டெஸ்ட் வைக்கிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டெஸ்ட் எழுதி முடித்த உடனே எந்த ஆப்ஷன்லாம் கரெக்டு எந்த ஆப்ஷன்லாம் ராங்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க எது கரெக்டுன்னு நைஸாக எடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதை சம்மரி சார்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சேவ்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஒரு நார்மலான ஒரு குவிஸாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது நார்மலான டிஃபால்ட், உங்களுக்கு இந்த வயலட் கலர் வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் பிடிக்கல, இந்த கலர் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த தீம்ஸ், கஸ்டமைஸ் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த தீம் கலர் வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது இண்டிகோ கலர்னு இருக்குது. இண்டிகோ கலர் வச்சுட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் இண்டிகோ கலராக மாறிடுச்சு. இப்போ நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஃபுல் ஃபார்மே க்ரீன் கலரில் மாறிடுச்சு. உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலரை செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கலரோட ஷேடு கூட இருக்கும், பேக்ரவுண்ட் கலருடைய ஷேட்ஸ். இப்போ ஒயிட் கலர்னால் பேக்ரவுண்டில் மட்டும் ஒயிட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேட் வேணுமோ கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது, டெக்கரேட்டிவாக வேணும்னா டெக்கரேட்டிவாக வச்சுக்கலாம். ஒரு ஃபார்முலா பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கணும்னா இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லை ப்ளேஃபுல், சும்மாடே ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபாண்ட் கூட இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அது எதுவும் தேவையில்லைன்றதுனால நான் பேசிக் கொடுத்துக்கிறேன்.
இது வந்து ஹெடர்னு ஒன்று இருக்கும். ஹெடர் வந்து எதுக்குன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு பாக்ஸில் வந்து ஒரு இமேஜ் மாதிரி ஒரு இருக்கும். சும்மா ஒரு அழகுக்காக வந்து நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஓன் ஃபோட்டோஸை வந்து கூட இங்கே இங்கிலீஷ் டெஸ்ட், தமிழ் டெஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு பேனர் மாதிரி கிரியேட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து நீங்கள் மொபைல் ஃபோனுக்கும் வந்து பண்ணலாம். மொபைல் ஃபோன்லேயும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ ஒர்க் அண்ட் ஸ்கூல் உங்களுக்கு எந்த இப்போ இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பர்த்டே சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் வேணும்னா இப்போ பர்த்டே கேக்லாம் வரும். அது வேணும்னா அந்த ஒரு ஒரு தீம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த தீம்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கேக்கை வந்து சும்மா ஒரு உங்கள் சாம்பிளுக்காக வந்து நான் இதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன் இந்த ஹெடரை. இப்போ பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேக்கு அதோட ஓன் தீம் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் அந்த டிஃபால்ட் தீமே இருக்கணும்னா கூட நீங்கள் அதே அந்த கேக்கில் இருக்க அந்த டிஃபால்ட் தீமை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் வந்து பார்த்தாச்சு நமக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு கொஷின் பேப்பர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு விச் இஸ் த ஒரு நார்மலான நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் 1ல் வந்து நான் என்ன வைக்கிறேன், பென்சில். சும்மா அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி. இனி இப்போது 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் வந்து இப்போது தப்பான ஆப்ஷன் எது, கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அது எதை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா ஆன்சர் கீன்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு கொஷினுக்கு வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 5 மார்க்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். பென்சில் இதுதான் வந்து இது கரெக்டான ஆன்சர். பென்சில் சூஸ் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக மாறிடும். அப்புறம் இது வந்து ரெக்வயர்ட் கொஷினாக வேணும்னா அந்த உங்களோட ஸ்டூடெண்ட்ஸால் இந்த கொஷினை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. இதை வந்து கட்டாயமாக எழுதி தான் ஆகணும். அதே மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ தப்பான ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க் கம்மியாயிடும். இந்த 5 மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் ஆட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பென்சில் இமேஜ் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எது வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் சாய்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷார்ட் ஆன்சர் வந்து பண்ணிக்கலாம். ஒரு கொஷின் ஆன்சர் நீங்கள் டெஸ்ட் வைக்கிறீங்கனாலும், அதுவே ஒரு பேராகிராஃப் லாங் ஆன்சர் வைக்கிறீங்கனாலும் நீங்கள் அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் டெஸ்ட் கூட நீங்கள் வந்து இது மூலயமா வந்து வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து செக் பாக்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் வந்து நம்மளால ஏதாவது ஒன்று தான் வந்து சூஸ் பண்ண முடியும். இதில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 2-3 ஆப்ஷன்ஸை கூட வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸால் வந்து இதை வந்து ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது, ட்ராப் டவுன் மெனு. ட்ராப் டவுன் மெனுவில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 ஆட் ஆப்ஷன் கொடுத்துட்டு திரும்ப இன்னொன்று, திரும்ப ஆட் ஆப்ஷன் கொடுத்துட்டு திரும்ப இன்னொன்று வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ப்ரிவ்யூ வந்து கூட பண்ணி பார்த்துக்கலாம் கூகுள் ஃபார்ம்ஸில். ஸோ இப்போ வந்து இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ட்ராப் டவுன் மெனு வந்திருக்கு. இதில் வந்து ஏதாவது ஒரு கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்ட் ஆன்சர்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ராப் டவுன் மெனுனா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கிரிட். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம வைக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து ஃபாலோயிங் கூட வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரோ 1 ரோ 2ன்னு அவ்வளோதான். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்கும் வந்து நம்மளை பார்த்தாச்சு, எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து சில ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு செக்ஷன் வந்து செக்ஷனாக வந்து உங்களால் வந்து கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஆட் செக்ஷன் ஒன்று இருக்கும். இது சிம்பிளாக இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செக்ஷன் முடிஞ்சிட்டு இன்னொரு செக்ஷன் இப்போ நம்ம கொஷின் பேப்பர்லலாம் வந்து கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ்லேயும் வந்து பண்ணிக்க முடியும். கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படின்றது வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட்டுன்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது அடுத்த செக்ஷனுக்கு வந்து வந்துடும். இப்போது அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன கொஷின்ஸ் வேணுமோ வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு நமக்கு டைட்டில் வேணும். இப்போ அந்த டைட்டிலை வந்து நான் இப்போது வந்து இது வந்து மீனிங்ஸ் வைக்கிறேன், மீனிங்ஸ் டெஸ்ட். அதனால வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம், மீனிங்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இந்த டைட்டில் மூலமாக வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ வந்து இவங்க ஏதோ ஒரு கொஷின் வந்து எழுதுறாங்க, அதில் மீனிங்ஸ் அப்படின்னு போட்டு அந்த வேர்டை வந்து
நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ மீனிங்ஸ் பேப்பர் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வந்து ஃபஸ்ட்டு டைட்டில்லே வந்து நம்ம இது மீனிங்ஸ் தான், இனிமேல்ட்டு வரப்போகிற கொஷின்ஸ் எல்லாமே மீனிங்ஸ் தான் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு வாட்டி டைப் பண்ணிட்டாலே போதும். நம்ம வந்து அவங்களுக்கு புரியறதுக்காக தான் வந்து நம்ம இதை டைப் பண்ணணும். உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம், இல்லை இந்த 3 டாட் பட்டன் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனை வந்து அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இது வந்து மீனிங் கொஷின் வரப்போகுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்கும்பொழுது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த சப்மிட்டுங்கிற ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது அவங்க ஸ்கோர் பண்ணுற மார்க்ஸ்லாம் வந்து கிடச்சிரும். இப்போது நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு ஆட்-ஆன்ஸ் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சர்டிஃபை எப்படி எனேபிள் பண்ணிடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்-ஆன்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட் ஒர்க் ஸ்பேஸ், அதாவது கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ் ஆட்-ஆன்ஸ்லாம் வந்துடும், உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் சர்டிஃபை சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் சர்டிஃபைன்னு டைப் பண்ணி எடுத்துக்கலாம். சர்டிஃபை அதுக்குள்ளே வந்து போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்ஸ்டாலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் உங்கள் இமெயிலை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்து அக்செப்ட்லாம் வந்து கேட்கும். அக்செப்டேஷன் நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆட்-ஆன் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும் கூகுள் ஃபார்ம்ஸில். இப்போது கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து நமக்கு சில ஆட்-ஆன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம க்ரோம் வெப் ஸ்டோரில் எப்படி நம்ம சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளால் கூகுள் ஃபார்ம்ஸ்லேயும் வந்து சில யூஸ்ஃபுல்லான இதுவெல்லாம் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். யூஸ்ஃபுல்லான ஆட்-ஆன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணுவோம். இப்போ சர்டிஃபை-ன்ற ஒன்று இருக்குது. இந்த சர்டிஃபை என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனேபிள் சர்டிஃபை இன் திஸ் குவிஸ் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுங்க. ஒர்க்கிங் அப்படின்னு வந்து இது கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். ஓகே, இப்போ கெட் ஸ்டார்டட் வந்து கொடுக்கலாம். ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணணும் நம்ம இதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபை வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. அது ப்ளீஸ் வெயிட்னு ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் தான் வந்து நம்ம சர்டிஃபை அந்த இதோட யூஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதோட யூஸ் என்னன்னா இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு சில பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிட்டா போதும். இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்க அந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து அனுப்பிச்சிடலாம். சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகி அவங்களோட ஜிமெயிலுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சர்டிஃபை வந்து சென்ட் பண்ணி விட்டுடும். அதுதான் வந்து இதோட. இப்போ நமக்கு வந்து சர்டிஃபை கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து சர்டிஃபிகேஷன் இஸ் ஆஃப் அப்படின்னு வந்து வந்திருக்கு. இப்போ வந்து பாசிங் உங்களோட ரேட்டை பொறுத்து அது 50%, உங்களுடைய பாஸ் மார்க்கு நீங்கள் வந்து ஒரு 50%, ஒரு பாதினா வந்து பாஸ்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து சென்ட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே வந்து டெம்ப்ளேட்டுன்னு ஒன்று இருக்கும். இது என்னன்னா உங்களுக்கு எந்த டைப்பான உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா வந்து இது உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டோட பேனர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே பார்க்கணுன்னா ப்ரிவ்யூ ஆளுங்கிறது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா போதும், எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகிடும். ஸோ இங்கே சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்குது. பிளாக் ஃப்ரேம்னா இப்படி இருக்குமா, ப்ரௌன் ஃப்ரேம்னா வந்து இப்படி இருக்குமா, கோல்டன் இதுதான் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இது ஹாரிசான்டல் லைன்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. இப்போ வந்து எனக்கு இந்த டீல் பேனர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை டீல் பேனரை வந்து நம்ம இப்போது எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு டீல் பேனர் பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களோட ஓன் ஆனால் ஒரு சர்டிஃபிகேட் கூட வந்து நீங்கள் இதில் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து தனி வீடியோ வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து சர்டிஃபிகேஷன் ஆஃபில் இருக்குது, இதை வந்து டேர்ன் ஆன் பண்ணணும். ஸோ டேர்ன் ஆன்ங்கிற இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக் சர்டிஃபிகேஷன் வந்து டேர்ன் ஆன் ஆகிடும். இப்போது அனேபிள் டு டேர்ன் ஆன் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து வருது. இஸ் ஒர்த் 0 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனமாக கேளுங்க. இப்போ வந்து நம்ம எதுக்கும் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து குவிஸாக மாற்றிட்டோம். இப்போது நம்ம இது ஒன்றுத்துக்கு மட்டும் 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதை எனேபிள் பண்ணும்போது மட்டும் ஒர்த் 0 பாயிண்ட்னு வந்து இருக்கணும். ஒர்த் 0 பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் டன் கொடுத்துருங்க. அப்புறம் 1-2 கொஷின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடணும். அந்த மாதிரி 2 கொஷின்ஸ் ரெடி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வந்து 0.0 வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் டேர்ன் ஆன் வந்து பண்ணிக்கலாம். சர்டிஃபை இப்போ வந்து உங்களுக்கு டேர்ன் ஆன் ஆகிடும்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் இஸ் ஆன்னு வந்து வருது. இப்போ வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க ஆன்சர் கீ வந்து இப்போ இதுக்கு 5 பாயிண்ட்ஸோ, இதுக்கு 7 பாயிண்ட்ஸோ, உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் வேணுனா நீங்க வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரோக்கு 5 பாயிண்ட்ஸ், செகண்ட் ரோக்கும் ஒரு 5 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் இருக்கு இல்லையா? இது வந்து என்ன சொல்றது? திஸ் இஸ் மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா? நீங்க வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மூலம் இது இன்னொரு காலம். இது வந்து ஆன்சர்ஸ் காலம். இது வந்து கொஷின்ஸ் காலம். இப்போ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல எப்படி கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றதுன்னா, ரோ 1 இந்த ஒரு கொஷினுக்கு இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர். இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர். இப்படி வந்து நம்மளால வந்து பண்ணிக்க முடியும். இப்படிதான் வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்ல எப்படி ஆன்சர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்றதுன்றது எப்படி ஆன்சர் செலக்ட் பண்றதுன்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். கிளாஸ் செக்ஷன் வேணும்னா கூட நீங்க வந்து அதை ஆட் பண்ணிக்க முடியும். எல்லாமே நம்ம இதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து அதை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா தேடி நம்ம கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே. சர்டிஃபைஎம்ல என்ன அவங்க நம்ம பசங்களோட இமெயில் அட்ரஸை வந்து கொடுப்பாங்க. இப்போ அது அவங்க பேர் வரத்துக்கு நேம்னு நீங்கள் ஒரு செக்ஷனை வந்து ஆன் பண்ணணும். அதுக்கு ஆட் அ நியூ கொஷின் கொடுத்துட்டு ஷார்ட் ஆன்சர் டெக்ஸ்ட்டாக வந்து அதை வந்து மாற்றிடுங்க. அப்புறம் மேலே வந்து கொஷின் நேம்னு வந்து கொடுங்க. ஆன்சருக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. அது என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சுருங்க. உங்கள் பசங்க வந்து அங்கே வந்து நேம் வந்து டைப் பண்ணணும். நேமை வந்து ரெக்வயர்டாக வச்சுருங்க. கீழே அந்த ஷார்ட் ஆன்சர் டெக்ஸ்ட்னு இருக்கிறதுல வந்து அவங்க வந்து அவங்க நேமை டைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்டிஃபைஎம்ல வந்து அவங்களுடைய பேருக்கே வந்து அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து சென்ட் ஆகிடும். சரி, இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம பேப்பரை வந்து எப்படி நம்ம இப்போ சென்ட் பண்ணுறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அந்த சென்டுங்கிற ஆப்ஷன் மட்டும் வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். சென்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இமெயிலில் கூட பண்ணி அனுப்பிச்சிக்க முடியல, இன்வைட் பண்ணி அனுப்பிச்சிக்க முடியும். இன்வைட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லிங்க்குங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இங்கே இவ்வளோ பெருசாக லிங்க் கசம்சான் இருக்கு இல்லையா? அது வந்து கீழே ஒன்றுமே பண்ணுவாங்க. ஷார்ட் அண்ட் யூஆர்எல் கொடுத்துட்டு அதை வந்து அந்த ஃபுல் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கீழே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? இது வந்து நீங்கள் HTML மூலமாக கூட வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து காப்பி வந்து கொடுத்துக்கலாம். காப்பி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ரன் ஓப்பன் பண்ணி நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை விண்டோஸில் நார்மலாக நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த நம்மளுடைய லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அப்புறம் வந்து இது வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக் அந்த மாதிரி எந்த சிக்னல் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சாட்டிங் கம்யூனிகேஷன் வழியாக வந்து நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லிங்க்கை வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க டெஸ்ட் பேப்பர் வந்து ரெடி ஆகிடும் சர்டிஃபைஎம்மோட. நீங்கள் வந்து உங்கள் பசங்களும் வந்து அதில் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், உங்கள் பசங்க வந்து இதுக்கு வந்து அந்த ஆன்சர், இதுக்கு இந்த ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்த செக்ஷன் போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், இமெயிலில் வந்து கேட்குது. அது வந்து ஒரு ரெக்வயர்டு இமெயில். அப்புறம் வந்து இப்போ நேம் பாருங்கள், நடுவில் நேம் கேட்குது. அது இருந்தால் வந்து சர்டிஃபைஎம், அதனால தான் முன்னாடி கூட அந்த எரர் வந்திருக்கும். ஸோ அந்த எரரை வந்து நீங்கள் நேம் வந்து நீங்கள் போடாததுனால ஃபஸ்ட்டில் இருக்கிற கொஷினை மட்டும் அது நேமாக எடுத்துக்கும். அதனால நீங்கள் நேமுங்கிற ஒரு செக்ஷனை க்ரியேட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இதே வாய்ஸை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலான பழைய வாய்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் சூப்பரான அதிரடி வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எந்த மாதிரிலாம் போடுறது அப்படிங்கிற ஐடியாஸும் நீங்க வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.